ஆ ஆ மக்களே, நான் தான் ஜிக்கி பேசுகிறேன். என்னன்னா, அந்த கிளாஸில வந்து ஜீரகத்த போட்டு, அத ஒரு கிளாஸ் குடிங்க. 2 நாள் 3 நாள் கன்டினியூவா குடிங்க. உங்களால முடிஞ்சா காலையில குடிங்க. ஒரு சிலருக்கு நம்ம ஏஜ் ஆனவங்களுக்கு அது காலையில குடிக்க ஒரு மாதிரி இருக்கும். நைட்ல குடிச்சிட்டு படுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது. இது வந்து இந்த வாய்வு சம்மந்தமா நான் இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கொத்தவரங்காய், முட்டை, மஞ்சக்கரு மெயின் கிட்டயே சேர்க்கக்கூடாது. நான் இது அத்தனை சொல்ற அத்தனை ஐட்டமும் நான் 20 வருஷம் ஆகுது சாப்பிட்டு. சாப்பிட்றதே கிடையாது. துவரம் பருப்புல தான் சாம்பார் சாப்பிடுவேன். ஹோட்டல் போனா சாம்பார் சாப்பிட மாட்டேன். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது. அ ஆனா, சில விஷயங்கள் இந்த இப்போ பஜ்ஜி அந்த மாரி கடலை மாவு சேர்த்துக்க மாட்டேன். அது என்னன்னா, அதுவும் வாய்வு தான். வயித்த கெடுக்கும். எப்பயாவது மாசத்துக்கு ஒரு தடவ என்ன பண்ணுவேன், எனக்கு சாப்பிடணும் போல இருக்கும் வெளியில கிளியில போனா. அது சும்மா சூடா அந்த வெங்காய பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் சாப்பிட மாட்டேன். வெங்காய பஜ்ஜி 2 வாங்கி சாப்பிட்டா அதுவே வயிற டிஸ்டர்ப் பண்ணும். வீட்டுக்கு வந்து இந்த மாரி உங்களுக்கு சொல்ற மாரி எதையாவது காய்ச்சி குடிச்சிருவேன். சரியா போயிடும். இது இல்லாம இந்த நம்ம முடக்கத்தான் கீரைன்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அத வாங்கி ஒண்ணு கொதிக்க வச்சு குடிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்சு அதான் பெட்டர். கண்ண மூடிட்டு கடகடன்னு ஒரு கிளாஸ் அடிச்சிருங்க வடிகட்டி. அது இல்லையா தோசையிலலாம் கலந்து சாப்பிடுவாங்க. இது நெறைய பெரியவங்களுக்கு தெரியும். அதையும் யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வாய்வு ஐட்டம். வாய்வு தான் வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் உண்டு பண்றதே வாய்வு தான். இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க பெரியவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இத சொல்றேன். இது மூலியமா போயி ஏதோ ஒண்ணு பிள்ளைங்களோ, பொண்ணோ, மருமகளோ ஒரு வேலைக்கு போயிட்டு கீட்டு வருவாங்க. அவங்கள வந்தோன்னே அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குதுன்னு பிள்ளைங்க பார்ப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கூட்டு ஓடுவாங்க. அதுங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை கொண்டு ஆஸ்பத்திரியில் கொட்டணும்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. 2வது நம்மளும் மற்றவங்கள தொல்லை பண்ணாமல் வாழ கற்றுக்கணும். பெரியவங்கங்கும்போது இல்லை நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா? நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து கொடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஆஸ்பத்திரின்னு ஆஸ்பத்திரிக்கு ஓடக்கூடாது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. பிள்ளைங்களுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுங்க. நீங்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நல்லெண்ணெயை தேய்ச்சி ஊற வச்சு அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு மட்டனோ, சூப்போ, குப்போ ஏதோ வச்சு குடிங்க, சாப்பிடுங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் பகலில் தூங்காதீங்க. குளித்ததோட பலனே இல்லாமல் போயிடும். இது ரொம்ப பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க. நான் என் குழந்தைங்களுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். 6, 7 மணி வரைக்கும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு தூங்கலாம் 7:00 மேலே. அது வரைக்கும் பகலில் எண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா அது அப்படியே அதோட அதுக்கு என்ன வேல்யூஷன் அது இல்லாமல் போயிடும். அதனால் வந்து அதையும் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அடிக்கடி வெந்நீர் குடிங்க. நான் பச்சை தண்ணி குடித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வெந்நீர் தான் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுக்குவேன். தண்ணி தாகம் எடுத்தால் வெந்நீர் தான் குடிப்பேன். உடம்பு அப்படி இருந்துமே என்ன வாய் வயசில் இந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டமில் சேர்ந்துருச்சுன்னா என்னை கஷ்டப்படுத்தும். ரேராக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இருக்காது. மூட்டு வலி கீட்டு வலியெல்லாம் எனக்கு அதிகம் வராது. ஆனால் வரும். ஆனால் அதிகம் வராது. நான் சாப்பிட்ற பொருளை பொறுத்து இருக்குது. ஒரு சிலர்லாம் வாய்வில் ரொம்ப கஷ்டப்படுவாங்கங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வயதானவங்கள்லாம் வந்து நம்ம பிள்ளைங்களையோ, மருமகளையோ, மகளையோ, மருமகனையோ யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனிதனால் முடியுங்கிற ஒரு சம்பவங்கள் இருக்கு இல்லையா? அது வரைக்கும் நம்ம யாரையும் தொல்லை பண்ணக்கூடாது. நம் நினைவு தவறுது பார்த்தீங்களா? நான் என் மருமகிட்டையே தான் சொல்லி வச்சுருக்கேன். அம்மா என் உடம்புல நினைவும் உயிரும் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். நான் தனியாக தான் இருக்கேன். தொல்லை பண்ண மாட்டேன். ஆனால் என்னோடய நினைவு தவறுற நேரம்னு ஒன்று இருக்குல்ல, அப்போது நீ என்னை வந்து முகம் சுளிக்காமல் கடுப்பிடிக்காமல் என்னை நீ பார்த்துக்கணுமான்னு நான் இப்போயே சொல்லி வச்சுருக்கேன் அவகிட்ட. இப்போல்லாம் நான் அவளை தொல்லையே பண்ண மாட்டேன். நான் போய் அவளுக்கு பாத்திரம் விளக்கி கொடுத்துட்டு வருவேன். சம்டைம் எல்லா நேரமும் இல்லை, எப்போயாவது. நம்மளால் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி எல்லா பெரியவங்களை நினைங்க. இதில் எந்த தவறும் இல்லை. ப்ரிஸ்டேஜ் பார்க்காதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. மரியாதை அவன் என்ன மருமக எனக்கு போட்டு கொடுக்கணும், இவன் என்ன எனக்கு செய்யணும், அப்படிலாம் பார்க்காதீங்கங்க. இந்த பாருங்கள் வயநாட்டில் பொழுது விடிஞ்சா ஆளே இல்லை, ஊரே இல்லை, வீடு இல்லை. இதாங்க வாழ்க்கை. புரியுதா? நான் ஏதாவது தவறு சொல்லியிருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தோணுனதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். பெரியவங்களில் இதை கொஞ்சம் ஆடு பெண் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.